வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் பாக்யா ஜெனியோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ தான் அவங்க பையன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனால், இப்போ நீங்கள் அடுத்து பிரச்சனை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஜெனியோட அம்மா. நான் பிரச்சனை பண்ணுறதுக்கெலாம் கால் பண்ணலை, ஜெனிக்கு கால் பண்ணேன், அவன் ஃபோன் அட்டன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க பாக்யா. அவன் ஃபோன் அட்டன் பண்ணுவான்னு எந்த நம்பிக்கையில் நீங்கள் அவளுக்கு கால் பண்ணினீங்க அப்படின்னு ஜெனியோட அம்மா கேட்குறாங்க. என் பொண்ணு கதறி அழுதுட்டுருக்குறா, அவளுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் ஜெனி செலியன் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. செலியனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக என் பொண்ணு உயிரவே விட துணிஞ்சவ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பேசினதுனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எத்தனை தடவை எங்கள் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்ருப்பேன், ஆனால் அவள் உங்கள் வீடு தான் கதின்னு உங்கள் கூடயே தானே இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு செலியன் பண்ண தப்பு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, ஆனால் அதை ஜெனிட்ட இருந்து மறைச்சு செலியனை ப்ரொடெக்ட் தானே பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட பொண்ணு வாழ்க்கையிலேயே 2 தடவை தான் அழுதுருக்குறான். ஒன்று செலியனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு, அதுக்கப்புறமா இப்போ ஏன் செலியனை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி அழுதுட்டுருக்குறா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் செலியனை கூப்பிட்டுட்டு இப்போ கோபி வீட்டுக்கு வராரு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, உனக்கு இங்கே அவமானப்பட்டது பத்தாதா, எதுக்குடா அந்த வீட்டில் போய் நிற்கிற அப்படின்னு கேட்குறாங்க. உதவியாவது திறந்தாங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இவன் பண்ண காரியத்துக்கு தலைவாழ விருந்தா வைப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு கோபியோட அப்பா. தலைக்கு மேலே வெள்ளம் போகுதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்குடா அந்த வீட்டில் போய் நின்றுட்டுருக்குற, கொஞ்சம் டைம் கொடுடா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு தாத்தா. என்னால் ஜெனியை பார்க்காம இருக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு செலியன். இதை பற்றி இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு கோபி. பாக்கியா ஜெனி வீட்டை விட்டு போனதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்குறாங்க. ராதிகா இப்போது கிச்சனுக்கு வராங்க, வந்து காஃபி போடுறாங்க. பாக்கியாவை பார்த்த உடனே அவங்களுக்குமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ராதிகா பாக்கியா முன்னாடி காஃபி கப்பை வைக்கிறாங்க, அவங்க பக்கத்தில் உட்காடுறாங்க. அடுத்ததான் மறுநாள் காலையில் செலியன் பாக்கியாவை பார்த்து பேசுகிறதுக்காக வராரு. நான் பண்ணது தப்புதாம்மா, சாரிம்மா அப்படின்னு சொல்கிறாரு செலியன். நீ ஜெனிட்ட தான் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. நான் சாரி கேட்கதாம்மா போனேன், ஆனால் யாருமே ஜெனி கூட பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாரு செலியன். எப்படிடா அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. நான் அவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேம்மா, கடைசி ஜெனி என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு செலியன். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் ஜெனி உன் கூட இருப்பான்னு நீ நினச்சியா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. உங்கள் அப்பாவும் அதே மாதிரி தான் நினச்சாரு, ஆனால் நான் தனியாக வரலையா, அதே மாதிரி தான் ஜெனியும் போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. நீ பண்ணின அதே துரோகத்தை நானும் ஜெனியோ பண்ணியிருந்தோம்னா உங்கள் அப்பாவும் நீயும் தாங்குவீங்களா, எவ்வளோ கோவப்படுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே கோபம் தான் இப்போ ஜெனிக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. அங்கேயும் இங்கேயும் பேசி கஷ்டப்பட்டு உனக்கு நான் ஜெனியை கல்யாணம் பண்ணி வச்சது இதுக்காக தானா, என்னை நான் செருப்பாலே அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. என்னோட வாழ்க்கையில் நான் யாரையும் இவ்வளோ கோவப்பட்டு வெறுத்தது கிடையாது, எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல, எங்கேயாவது போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. செலியன் பாக்கியா காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்குறாரு, ஆனால் நீ இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு கோவமாகவே சொல்லிடுறாங்க பாக்கியா. இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுநாள் காலையில் ஈஸ்வரி இப்போது பாக்கியாட்ட சொல்கிறாங்க, நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனியை பார்த்து பேசி அவளை இங்கே கூப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. கூட நீ வரணும் பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் வர முடியாத அத்தை அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் ஜெனியை விட்டுற முடியாது, அவள் எப்படினாலும் இந்த வீட்டுக்கு வந்து தானே ஆகணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. இதுக்கு தான் ஜெனிக்கும் செலியனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம் அப்படின்னு நான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன், ஆனால் நீ தலைகீழ நின்று கல்யாணம் பண்ணி வச்சல பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை சொல்ல வரீங்க, நான் இந்த கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான் செலியன் தப்பு பண்ணான்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நடந்து முடிஞ்சதெல்லாம் இப்போ எதுக்கு ஈஸ்வரி பேசுகிற அப்படின்னு கோபியோட அப்பா கேட்குறாரு. நீ என் கூட வா பாக்கியா, நீ சொன்னால் கண்டிப்பாக ஜெனி வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. உன்னோட பையன் வாழ்க்கையில் உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. எனக்கு செலியன் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, ஜெனி வாழ்க்கையிலையும் அக்கறை இருக்காத்த அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. ஜெனியை கூப்பிடுறதுக்கு வர முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லத்த அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. இந்த வீட்டில் என்ன எந்த நிலைமையில் வச்சுருந்தீங்களோ அதே நிலைமையில் ஜெனியை வைக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் விட மாட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.